ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். ஃபைனலி திருவாசக மாநாட்டுக்கு போயிட்டு வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை தான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடந்ததை வந்து 2 நாளாக வந்து நான் 2 நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. சரி, ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே நான் இங்கேருந்து கிளம்பிட்டு அங்கே திருவண்ணாமலைக்கு போய் சேர்கிறதுக்கு மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. சரின்னு முதல்ல கோபுர தரிசனம் அண்ணாமலையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து வந்து மண்டபத்துக்கு போனோம். மண்டபத்துக்கு போகும்போது மணி 3:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே அங்கே இருக்கிற அலங்காரம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு உள்ளார போய் பார்த்தாக்கா அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு 50-60 குழந்தைங்க வந்திருந்தாங்க. 2:30 மணிக்கே எல்லோரும் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, திருவாசக மாநாட்டுக்கு வந்திருக்கோம், நாங்களும் எழுதுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரதியார் சொன்னதான் ஞாபகம் வந்தது. இவ்வளோ குழந்தைங்களும் ஓடி விளையாடுற வயசில் இந்த திருவாசகம் எழுதணும் அப்படிங்கிற ஆசையோடு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அவங்க வந்து பதிகமும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்திருக்கீங்க எல்லாரும்? எதுக்காக வந்திருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? சூப்பர். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க காலையில்? 2 மணிக்கு. ஏதாவது ஒரு பதிகம் சொல்கிறீங்களா? கொஞ்சம் சவுண்டு. இந்த குழந்தைங்க பாடுறதை கேட்டதுமே இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னாக்கா, அண்ணாமலையார் வந்து அந்த மண்டபத்தில் இருந்து பார்த்தாவே தெரிகிறாரு. அது வந்து இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து பார்த்தா 4 மணிக்கே வந்து சுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, என்னென்ன வேணும் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கங்கே வந்து பஜனை, ஜனங்க எல்லோரும் உட்காந்து வந்து பதிகங்கள் சொல்கிறது, பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த மாணிக்க வாசகருடைய திருக்கோவில் என்ட்ரன்ஸை வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகல்லையுமே வந்து அது ஒரு வீடியோ எடுத்து அப்புறம் அந்த கோவில் வாசப்படியில் நின்று ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு சிவனடியார்களாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாணிக்க வாசகர் வந்தார். மாணிக்க வாசகருக்கு வந்து பெரிய அழைப்பு, காவடி ஆட்டம்லாம் வச்சு அவர் வந்து ரொம்ப ஜோராக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு சிவனடியார்களாக வந்தாங்க. அந்த ஒவ்வொரு சிவனடியார்களும் வரதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒவ்வொருத்தரையும் மலர் தூவி வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து உக்காந்ததுமே நம்மளுடைய சிவதாமோதரன் ஐயா வந்தார். அப்படியே அவரை பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போயிடுச்சு. அவரால் நடக்க முடியல, உடல் வந்து சற்று ஒத்துழைக்கலை. ஆனாலும் இந்த திருவாசக பத்தை வந்து அவர் ஆரம்பித்து வச்சார். எப்படி தான் அவருக்கு அவ்வளோ சத்து வந்ததோ தெரியல. அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. நாமளாக வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு ரத்தத்தில் ஊறி இருந்தது அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு வந்து அவங்க பாட முடியும். அதெல்லாம் பாடி முடித்த வாட்டி எல்லாருமே வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க முதற்கொண்டு நிறையா பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இந்த பதிகங்களை வந்து எழுதினாங்க. எழுதி முடித்த வாட்டி அதுக்கப்புறமேட்டு நிறைய சொற்பொழிவுலாம் வந்து எல்லா சிவனடியார்களும் பண்ணாங்க. அதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டைம் இல்லாததுனால அவங்களுடைய புகைப்படங்களை மட்டும் போட்டிருக்கேன். குருவோட அருள் கிடச்சிது அப்படின்னாக்கா குரு வந்து நம்மளுடைய கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேட்டு கரகாட்டம், அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய அந்த கைலாயவாதி ஆட்டம், குழந்தைங்களாம் ஆடுறதை பார்க்கும்போது அப்படியே மெய்சிலிருந்து போகுது. இந்த வயசுலேயே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இவ்வளோ பக்தி இருக்கே, நம்மளுக்கெல்லாம் வந்து இவ்வளோ வயசாகியும் வந்து அந்த பக்தி வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வந்து இதில் இருந்துச்சு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, காலையில் அதாவது விடிய காலம் 3 மணியில் இருந்து வந்து இல்லங்காத உணவு 24 மணி நேரமும், அதே மாதிரியே வந்து இல்லங்காத இறைவனோட பற்றின சிந்திக்கிறதுக்கு வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க வந்து ஆசையாக இருந்தது. மாணிக்க வாசகராவது ஒரு தடவை தான் அந்த திருவாசகத்தை பாடினார். ஆனால் அதை பாடி ரசித்து அனுபவித்து ஒவ்வொரு மக்களும் அடையிற சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா,
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பொறுமை இருக்கணும் அப்படிங்கிறத விட அங்கே அந்த வேலை செஞ்சவங்களுடைய பொறுமையை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த சாப்பிட்ட தட்டை கூட வந்து அம்மா கீழே போடாதீங்கம்மா, இந்த பையில போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறவங்க சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு பொது இடங்களுக்கு இவ்வளோ தூரம் செய்கிறவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன அப்படின்னாக்கா, கண்ட இடத்துல குப்பைகளை போடாமல் அதுக்குன்னு வச்சுருக்கிற இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இன்னும் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறுபடியும் நம்ம பிறந்து வரப்போகிறோமா என்னங்கிறது தெரியல. ஆனால் இந்த பிறவியில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து கிடைக்கும் போதே நம்மளாம் அனுபவிச்சுக்கணும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மாதவி பன்னீர்செல்வம் மகால் இந்த ஏசி மண்டபத்தை வந்து இதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம மக்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குப்பை போட்டு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து இவ்வளோ பேரையுமே வந்து அரவணைச்சு செயல்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயமா இல்லை. அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கிடலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.